பொன்னையும் பார்க்கிலும் எங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு, ஒரு நாமம் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது. அதை நான் உனக்கு தரேன், நீ எழுந்து நட என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொன்னதும் அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தான், நடந்தான், ஓடினான், துள்ளினான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல பாருங்க 8ஆம் வசனத்துல அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரையில் அவன் ஆலயத்துக்குள்ளே போனதில்லை. அவன் நிலைமை பிச்சை கேட்கிற நிலைமையா தான் இருந்துச்சு. ஆனா இந்த பேதுரும் யோவானும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்த பொழுது அவனுடைய முடம் மாறியது, அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது, அவனுடைய சரீரத்தில் அற்புதங்கள் நடந்தது. அவன் குதிக்க ஆரம்பித்தான், ஓட ஆரம்பித்தான், நடக்க ஆரம்பித்தான். அவ்வளவு நாள் வாசல்ல இருந்தவன் இப்பொழுது தேவாலயத்துக்குள் உள்ளே நுழைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வருஷமா முடவனாய் இருந்தவனே இயேசு என்கிற நாமம் அவனை நடக்க வைத்தது. இன்னைக்கு நீங்களும் இயேசு என்கிற நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்களும் உச்சரிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆமென், நீங்க பேசும் பொழுது அங்கே அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க சூழ்நிலை மாறும். ஆமென், அல்லேலூயா. 40 வருஷமா நடக்க முடியாது, ஓட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு இன்னொருத்தங்க வேலை செஞ்சு கொடுக்கணும். ஆனா கர்த்தர் அவனுடைய தலையெழுத்தை மாற்றினார், கர்த்தர் அவனுடைய சூழ்நிலையை மாற்றினார், கர்த்தர் அவனை பிரகாசிக்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிச்சை எடுத்துருப்பானா? கண்டிப்பா பிச்சை எடுத்துக்க மாட்டான். ஏன்? இப்ப என்ன இது, கை கால் எல்லாமே சூப்பராயிட்டு அவனுடைய வாழ்க்கையை மாறியது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் அவனை போல, முடவனை போல, அத மற்ற வாழ்க்கையில எதுவுமே காரியம் நடக்க முடியல என்று சொல்லி நீங்க இருக்கலாம். பல வருடங்களாக இந்த காரியம் நடக்கவே இல்லை, இது முடியாத காரியம் நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க கட்டளை கொடுக்கும் போது, செபிக்கும் போது அந்த முடியாத காரியங்கள் முடியும். ஆமென். நடக்காத காரியத்தை கர்த்தர் நடக்க பண்ணுவார், வாய்க்காத காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல பாருங்க 10ஆம் வசனத்துல தேவாலயத்தின் அலங்கார வாசல் அன்றையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. டெய்லி அவன் பிச்சை கேட்கறத எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. இப்ப பிச்சை கேட்டு கொண்டு என்ன பண்றான், குதிக்கிறான், ஓடுறான், நடக்கிறான், குதிக்கிறான், ஓடுறான், நடக்கிறான். இதை பார்த்ததும் எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு போனாங்களா, எப்பா நீ இந்த வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க, அவன் தானே நீ அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் தான் அவன், ஆனா இப்பொழுது நான் ஓடுகிறேன், நான் குதிக்கிறேன், நான் நடக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி நடக்கணுமா? நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி 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 நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாகவே மாறும். ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டளை கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி எதெல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் கட்டணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி எதெல்லாம் கட்ட அவிழ்க்கணுமோ அதெல்லாம் கட்ட அவிழ்த்து பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு பவர் இருக்கிறது என்பதை நன்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்னையிலிருந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமாக இதுவரையில் நடக்காத காரியத்தை கர்த்தர் நிச்சயமா நடத்தி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, நிச்சயமா மற்ற எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. ஆமென், அல்லேலூயா.